அனைவருக்கும் வணக்கம். கல்வி தொலைக்காட்சியின் கலைத்தொழில் பழகு நிகழ்ச்சிக்கு மாணவர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்று 12ஆம் வகுப்பு வரலாறு பாடப்பகுதியிலிருந்து அலகு 4 காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல் என்ற பாடத்திலிருந்து ஒரு சிறு பகுதியை பார்க்கலாம். முதலில் நாம் மகாத்மா காந்தியடிகள் எங்கு பிறந்தார், அவருடைய பிறந்த ஆண்டு எது என்பது முதலில் நாம் தெரிந்து கொள்ளலாம். மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்று சொல்லக்கூடிய மகாத்மா காந்தியடிகள் 1869ஆம் ஆண்டு குஜராத்தில் உள்ள கடற்கரையோர நகரமான போர்பந்தரில் பிறந்தார். தென்னாப்பிரிக்காவில் இனவாத அரசு விதித்த சமத்துவமில்லா சட்டங்களை எதிர்த்து பலவிதமான போராட்டங்களை அங்கு நடத்தினார். தென்னாப்பிரிக்காவில் நாம் குறிப்பாக பார்க்கும்பொழுது ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் பல இந்தியர்கள் அடிமைகளாக அங்கு பணி செய்வதற்காக சென்றிருந்தார்கள். அப்படி சென்ற மக்கள் ஆங்கில அரசு விதித்த பலவிதமான கொடுமைகளுக்கு ஆளானார்கள். ஆங்கிலேயர்கள் கடைபிடித்த ஒரு இனவெறித்தனமான கொள்கைகளை எதிர்த்து மிக பெரும் போராட்டத்தை மகாத்மா காந்தியடிகள் அங்கு நடத்தினார். அவருடைய போராட்டத்தின் வெற்றியை கேட்டு பல தலைவர்கள் அவரை சென்று சந்தித்தார்கள். அதில் முக்கியமான தலைவர் என்று பார்க்கும்போது கோபாலகிருஷ்ண கோகலே. இவர் மகாத்மா காந்தியடிகளுடைய குருவாக கருதப்படுகிறார். கோகலேவுடைய கொள்கைகள் மற்றும் செயல்பாடுகள் ஆகியவற்றால் ஈர்க்கப்பட்டு மகாத்மா காந்தியடிகள் கோகலேவை தனது குருவாக ஏற்றுக்கொண்டார். காந்தியடிகள் ஒரு சத்தியாகிரகியாக உருவெடுத்தல், சத்தியம், அகிம்சை ஆகியவற்றின் அடிப்படையில் மகாத்மா காந்தியடிகள் சத்தியாகிரக போராட்டத்தை தென்னாப்பிரிக்காவில் முதலாக தொடங்குகிறார். அவருடைய எண்ணம், அவருடைய பழக்கம், அவருடைய நம்பிக்கைகள், செயல்பாடு இவற்றிற்கிடையே எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. அவர் எதை எண்ணுகிறாரோ அதுதான் அவருடைய பழக்கமாக இருந்தது. அவருடைய நம்பிக்கை எதன் மீது அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறாரோ அதையே செயல்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவராக காட்சியளித்தார். ஒரு சத்தியாகிரகி என்பவர் எப்படி இருக்க வேண்டும் என்று காந்தியடிகள் நினைத்தார். அதாவது தீமை மற்றும் அநீதிக்கு எதிராக போராடினாலும் மனதில் எப்பொழுதும் ஒரு அமைதி நிலையை நிலைநிறுத்த வேண்டும். எதிராளி ஒரு வன்முறை சம்பவத்தை நிகழ்த்துகிறார் என்று சொல்லும்போது நாமும் அந்த மாதிரியான ஒரு வன்முறையில் இறங்கக்கூடாது. அதை நாம் சகித்து கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும். தவறு செய்தவரை வெறுக்கக்கூடாது. எதிர்ப்பின் பாதையில் சிரமங்களை ஏற்றுக்கொள்பவராக நாம் இருத்தல் வேண்டும். இங்கு வெறுப்புணர்வு என்பதற்கு இடமே இல்லை. அகிம்சையும் உண்மையும் தைரியமானவர்களுடைய ஆயுதங்களாக, அச்சமற்றவர்களின் ஆயுதங்களாக திகழ்ந்தது. அவை என்றுமே கோழைகளுக்கு ஆயுதம் அல்ல. அகிம்சை, சத்தியம், இந்த இரண்டினுடைய வழியில் மகாத்மா காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் முதலாக சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கினார். அது ஒரு சத்திய போராட்டமாக அவருக்கு திகழ்ந்தது. அங்கு பலவிதமான இந்த போராட்ட நுணுக்கங்களை படிப்படியாக கற்றுக்கொண்டார். அதுக்கு பிறகு 1915ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு காந்தியடிகள் திரும்புகிறார். இந்தியாவிற்கு திரும்பி வந்தவுடன் இந்திய விடுதலை போராட்டத்தில் அவர் எடுத்தவுடன் களமிறங்கவில்லை. முதல் ஒரு ஆண்டு முழுவதும் இந்தியாவின் அனைத்து பகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அதன் பிறகு குஜராத்தில் உள்ள அகமதாபாத்தில், அதாவது சபர்மதி ஆறு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆறு செல்கிறது. அந்த சபர்மதி ஆற்றினுடைய கரையில் ஒரு ஆசிரமத்தை அவர் நிறுவினார். அதற்கு பெயர் அகமதாபாத்தில் உள்ள சபர்மதி ஆசிரமம் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு பிறகு 1917ஆம் ஆண்டு தான் முதலாக காந்தியடிகள் தன்னுடைய சத்தியாகிரக போராட்டத்தை இந்தியாவில் ஒரு சோதனை நிகழ்வாக ஆரம்பிக்கிறார். அதாவது பீகார் மாநிலத்தில் உள்ள சம்ரான் மாவட்டத்தில் கருநீல சாய விவசாயிகள், அதாவது கருநீல சாயம் என்று சொல்லும்போது அது இண்டிகோ என்று சொல்லப்படுகிறது. ஆங்கிலத்தில் அதற்கு இண்டிகோ என்று சொல்கிறார்கள், தமிழில் அவுரி செடி என்று சொல்லப்படுகிறது. பீகாரில் சம்ரான் பகுதியில் இந்த அவுரி செடி விவசாயிகள் கடுமையான வேதனைகளுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களை ஐரோப்பிய வணிகர்கள் பெரிய அளவில் ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. அதாவது விவசாயிகள் அவர்களிடம் வைத்திருக்கக்கூடிய 20 பங்கு நிலத்தில் 3 பங்கு நிலத்தை கட்டாயமாக அவுரியைத்தான் பயிரிட வேண்டும் என்று அவர்கள் வற்புறுத்தினார்கள். இந்த வர்த்தகர்கள் சொன்ன மாதிரியே அவர்கள் விவசாயம் செய்கிறார்கள். அப்படி விவசாயம் செய்யப்பட்டு அந்த விளைச்சல் வரக்கூடிய அந்த அவுரி செடியை கூட அவர்கள் மிக குறைவான விலைக்கு தான் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது.
அதாவது அவர்கள் நிர்ணயிக்கக்கூடிய விலைக்கு தான் நாம் விற்க முடியும். அப்படி இருக்கும்போது மக்களிடத்தில் வறுமை தலைவிரித்தாடியது. விவசாயிகள் பெரிய அளவில் சுரண்டப்பட்டனர். இந்த சமயத்தில் இந்தியாவில் 1905ஆம் ஆண்டு கோபாலகிருஷ்ண கோகலே என்று சொல்லக்கூடியவர் இந்திய பணியாளர் சங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு சங்கத்தை உருவாக்குகிறார். அது இந்தியாவில் பல்வேறு விதமான நலப்பணிகளை செய்யக்கூடிய ஒரு சங்கம். அந்த சங்கத்தில் ஒரு உறுப்பினராக மகாத்மா காந்தியடிகள் இருக்கிறார். அதனால் இந்த 1917ஆம் ஆண்டு சம்ரான் பகுதியில் ஏற்பட்ட இந்த அவுரி செடி விவசாயிகளுடைய பிரச்சனையானது இந்திய பணியாளர் சங்கத்திடம் சென்று முறையிடப்பட்டது. அந்த பிரச்சனைக்குரிய தீர்வாக மகாத்மா காந்தியடிகள் அங்கு களமிறங்குவதற்காக தன்னை தயார்படுத்தி கொண்டார். அதற்காக அந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமான உள்ளூர் தலைவர்கள், அதாவது அந்த ஏரியாவில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான உள்ளூர் தலைவர் ராஜேந்திர பிரசாத், மஜார் உல் ஹக், ஆச்சாரியா கிருபலானி, மகாதேவ தேசாய் போன்ற தலைவர்களிடத்தில் இது குறித்த ஒரு மிகப்பெரிய விரிவான விசாரணையை அவர் மேற்கொண்டார். மகாத்மா காந்தியடிகள் சம்ரான் பகுதியில் போராட்ட குறித்த ஆயத்த பணிகளில் இருக்கும்பொழுதே ஆங்கிலேயருக்கு இந்த செய்தி தெரிந்தவுடன் அவர்கள் உடனடியாக காந்தியடிகள் இந்த பகுதியை விட்டு வெளியேற வேண்டும். ஏனென்றால் காந்தியினுடைய சக்தி, அவருடைய போராட்டத்தின் வலிமை என்ன என்பது ஆங்கிலேயர்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஏனென்றால் இந்தியாவிலும் அதே ஆங்கிலேயர்கள் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். தென்னாப்பிரிக்காவிலும் அதே இனவாத ஆங்கில அரசாங்கம் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அதனால் அங்கு இனவாதத்துக்கு எதிராக பல போராட்டங்களை நடத்தி காந்தியடிகள் அதில் வெற்றிகளும் கண்டிருக்கிறார். அதனால் அவருடைய போராட்டம் ஆனது இந்தியாவில் நமக்கு பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய என்ற ஒரு சூழ்நிலை நிலவுவதால் இந்த சம்ரான் பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகமானது உடனடியாக மகாத்மா காந்தியடிகள் இந்த மாவட்டத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று அவருக்கு உத்தரவிடுகிறார்கள். ஆனால் என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன், உங்களால் முடிந்தது பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு பதிலை மகாத்மா காந்தியடிகள் இடத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. இந்த செய்தியை கேட்டவுடன் மகாத்மா காந்தியடிகளை ஒரு உறுப்பினராக கொண்ட எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை, மகாத்மா காந்தியுடன் ஒரு சமாதானத்துக்கு நாம் போயிடலாம் என்று சொல்லி மகாத்மா காந்தியை ஒரு உறுப்பினராக கொண்ட விசாரணை குழு ஒன்று உருவாக்கப்படுகிறது. என்னென்ன பிரச்சனைகள் அவுரி செடி விவசாயிகள் அனுபவிக்கிறார்கள், அவளுடைய பாதிப்புகள் என்ன, அவருடைய கஷ்டங்கள், துயரங்கள், துன்பங்கள் என்ன என்றது அனைத்து விஷயங்களையும் அந்த விசாரணை குழுவிடம் ஒரு அறிக்கையாக காந்தியடிகள் சமர்ப்பிக்கிறார். அந்த அறிக்கையை பார்த்தவுடன் அந்த குழுவானது அதை ஏற்றுக்கொள்கிறது. மகாத்மா காந்திக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி, முதல் வெற்றியை இந்தியாவில் பதிவு செய்கிறார். அவுரி செடி விவசாயிகள் மீட்கப்படுகிறார்கள். அடுத்து இரண்டாவதாக 1918ஆம் ஆண்டு ஆலை தொழிலாளர்களின் வேலை நிறுத்தமும் அகமதாபாத்தில் காந்தியடிகளின் உண்ணாவிரத போராட்டமும். அதாவது குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அகமதாபாத் நகரத்தின் மையத்தில் ஒரு துணி ஆலை பணியாளர்களுக்கான போராட்டம். அந்த ஆலை தொழிற்சாலையில் மில்லில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் நிலவுகிறது. அந்த பிரச்சனைகள் அனைத்தும் மகாத்மா காந்தியடிகளிடத்தில் சொல்லப்படுகிறது. அவர் உடனடியாக அந்த இடத்திலும் போராட்டத்துக்காக தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்கிறார். இது காந்தியடிகளுடைய இரண்டாவது போராட்டம். முதல் போராட்டம் சம்ரான் போராட்டம், இரண்டாவது போராட்டம் அகமதாபாத் போராட்டம், மூன்றாவது கேடா சத்தியாகிரக போராட்டம் என்று சொல்லப்படுகிறது. இதில் இந்த இரண்டாவது போராட்டத்தில் காந்தியடிகள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார். அவர் முதலில் ஆலை முதலாளிகளிடத்திலும் அந்த தொழிலாளர்களிடத்திலும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது என்பது இரு தரப்பிலிடத்திலையும் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைகிறது. அதன் பிறகு உடனடியாக காந்தியடிகள் தொழிலாளர்கள் அனைவரையும் அழைத்து 35% ஊதிய உயர்வு தரும் வரை போராட்டத்தை தொடர்ந்து நடத்துங்கள், வேலை நிறுத்தத்தை தொடர்ந்து நடத்துங்கள் என்று தொழிலாளர்களுக்கு உத்தரவிடுகிறார், அறிவுரை வழங்குகிறார். அதோடு மட்டும் நிற்காமல் காந்தியடிகள் தானும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுகிறார். அப்பொழுது தொழிலாளர்கள் ஒரு பக்கம் வேலை நிறுத்தத்தை செஞ்சிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கத்தில் காந்தியடிகள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். இறுதியாக தொழிலாளர்களுக்கு மாபெரும் வெற்றி கிடைக்கிறது. ஏனென்றால் காந்தி போராட்டத்துக்கு வந்துட்டாருனாவே எல்லாருக்குமே ஒரு அச்ச உணர்வு இருக்கும். அதனால் என்ன பண்ணுறாங்கனாக்கா வேற வழி இல்லாமல் காந்தியினுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு உடனடியாக தொழிற்சாலை முதலாளிகள் அவரிடம் அழைத்து பேசி இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது, தொழிலாளர்களுடைய நலன்கள் காக்கப்படுகிறது. மூன்றாவது 1918ஆம் ஆண்டு நடைபெற்ற கேடா சத்தியாகிரக போராட்டம். இது கேடா மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு முக்கியமான பிரச்சனை. அதாவது குடியானவர்கள், விவசாயிகள் என்று சொல்லக்கூடிய குடியானவர்கள் பருவமழை பொய்த்ததன் காரணமாக
நிலவரி செலுத்த முடியாத ஒரு இன்னல்களுக்கு அவர்கள் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். பொதுவாகவே அரசாங்கத்துடைய பஞ்சகால விதி என்ன சொல்கிறது என்றால், நிலவரி பயிர் சாகுபடியானது 25% குறைவாக இருந்தால் அவர்கள் வரி கட்ட தேவையில்லை, அவர்களுக்கு முழு நிலவரி ரத்து செய்யப்படும் என்று பஞ்சகால அரசு விதி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் நிர்வாகத்தினர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. அவர்கள் கட்டாயப்படுத்தி விவசாயிகளிடத்திலிருந்து வரியை வசூலிப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். விவசாயிகளால் வரி கட்ட முடியவில்லை. அதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று, பிளேக் நோய் அந்த சமயத்தில் நிறைய பாதிப்புகளை உண்டாக்கியிருந்தது. விலைவாசி ஏற்றம் அதிகமாக காணப்பட்டது. பஞ்சம் தலைவிரித்தாடியது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் விவசாயிகள் வரி கட்டுவதற்கு அவர்களிடத்தில் பணம் இல்லை, நிதி பற்றாக்குறையாக காணப்பட்டது. அதனால் அவர்களால் வரி கட்ட முடியவில்லை என்று சொல்லி இந்த இந்திய பணியாளர் சங்கத்திடம் அவர்களும் சென்று முறையிடுகிறார்கள். அப்போது காந்தியடிகள் பணம் செலுத்துவதை நீங்கள்லாம் நிறுத்திவிடுவீர்கள், பணம் செலுத்துவதை நிறுத்திவிட்டு சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் நடத்துமாறு அவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். அதை ஏற்றுக்கொண்டு இந்த விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிக்கிறார்கள். காந்தியடிகளும் அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் தலைமையேற்று பங்கேற்றுக் கொள்கிறார். ஆங்கில அரசாங்கம் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த விவசாயிகளுடைய பயிர்களை எடுத்துக்கொள்வது, அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்து கொள்வது, அவருடைய கால்நடைகளை சொந்தமாக்கி கொள்வது, அல்லது இதை எல்லாத்தையும் ஏலம் விட்டு அதற்கு அந்த நிலவரி எவ்வளோ பணம் அவங்க செலுத்த வேண்டுமோ அந்த ரூபாய்க்கு ஈடாக அந்த பணத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இந்த மாதிரியான அடக்குமுறையை அவர்கள் கையாண்டார்கள். அடுத்து ஆங்கிலேயருடைய இந்த எதேச்சதிகாரம் போக்கு, பழிவாங்கும் நடவடிக்கை, இதையெல்லாம் எதிர்த்து விவசாயிகள் சார்பாக விதல்பாய் பட்டேலுடன் இணைந்து காந்தியடிகள், வல்லபாய் பட்டேல், இந்துலால் நாயக் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். எந்த விவசாயியால் பணம் செலுத்த முடியுமோ அவர்களிடமிருந்து மட்டுமே வரி வசூல் செய்ய வேண்டும் என்று அரசு நிர்வாகத்தினரை அறிவுறுத்தல் செய்தது. அதாவது காந்தியினுடைய போராட்டத்தை தெரிந்து கொண்டவுடன், அவருடைய வலிமையை புரிந்து கொண்டவுடன் ஆங்கிலேய அரசு நிர்வாகம் யாரால் வரி செலுத்த முடியுமோ அவங்கக்கிட்ட மட்டும் வரி வாங்கிக்க, மற்றவங்ககிட்ட வரி வாங்க தேவையில்லை, வசூலிக்க வேண்டாம் என்று அவர்களிடத்தில் ஒரு அறிக்கையை கொடுத்தது. அது ஒரு வெற்றியாக எடுத்துக்கொண்டு காந்தியடிகள் போராட்டத்தை கைவிட்டு விட்டார். ஆக மொத்த இந்த 3 முக்கியமான சத்தியாகிரக போராட்டத்தை இந்தியாவில் காந்தியடிகள் மேற்கொண்டார். அடுத்து நாம் இந்த இந்திய பணியாளர் சங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பை பற்றி பார்க்கலாம். இது 1905ஆம் ஆண்டு கோபாலகிருஷ்ண கோகலே என்பவரால் தொடங்கப்பட்டது. இந்த இந்திய பணியாளர் சங்கத்தினுடைய முக்கியமான பணி என்ன என்று பார்க்கும்போது, நாட்டினுடைய நலனில் அக்கறை கொண்ட ஒரு சங்கம். அதாவது பின்தங்கிய ஊரக பகுதி மற்றும் பழங்குடியின மக்களுடைய மேம்பாட்டுக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்ட நாட்டின் முதலாவது மத சார்பற்ற அமைப்பு இதுதான். எந்த விதமான பாகுபாடும் கிடையாது, மத பாகுபாடு கூட இங்கு கிடையாது. எல்லாருக்கும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இது இருந்தது. இவருடைய பணி என்ன என்று பார்க்கும்போது, நிவாரண பணி, கல்வி அறிவூட்டல் மற்றும் சமூக கட்டமைப்புகளில் உறுப்பினர்களாக தங்களை ஈடுபடுத்தி கொள்ளுதல் ஆகியன இங்கு முக்கியமாக பார்க்கப்பட்டது. அடுத்த 5 ஆண்டு காலத்துக்கு இங்கு உறுப்பினராக சேர்பவர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டது. அந்த பயிற்சியில் அவர்கள் குறைவான சம்பளத்துக்கே பணியாற்றினார்கள். இந்த அமைப்பினுடைய தலைமையகம் மகாராஷ்டிராவில் உள்ள பூனாவிலும், சென்னை, பம்பாய், அலகாபாத் மற்றும் நாக்பூர் ஆகிய இடங்களில் இதனுடைய கிளையும் அமைக்கப்பட்டிருந்தன. இந்தியாவுக்கான வெளியுறவு அமைச்சர் எட்வின் மாண்டேகு மற்றும் அரச பிரதிநிதி சேம்ஸ்போர்டு இணைந்து 1919ஆம் ஆண்டு இந்தியாவுக்கான கவுன்சில் சட்டம் ஒன்றை அறிவித்தார்கள். மாண்டேகு, சேம்ஸ்போர்டு இவர்கள் 2 பேரும் அறிவித்ததனால இது மாண்டேகு சேம்ஸ்போர்டு சீர்திருத்தம் என்றும், அல்லது இந்திய கவுன்சில் சட்டம் 1919 என்று இது சொல்லப்படுகிறது. இந்த சட்டத்தின்படி மாண்டேகு சேம்ஸ்போர்டு சீர்திருத்தம் 2 அவைகள் கொண்ட 2 அடுக்குகள் கொண்ட சட்டப்பேரவைகளை உருவாக்கியது. அதாவது மத்திய சட்டப்பேரவையில் இதை உருவாக்குகிறது. மத்திய சட்டப்பேரவையில் மொத்தம் 144 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அதில் 41 உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டும், மற்றவர்களெல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியவர்கள். அதேபோல் மாநிலங்களவை என்று அழைக்கப்பட்ட மேலவையில் மொத்தம்
60 உறுப்பினர்கள் இருந்தார்கள். இதில் 26 பேர் நியமன உறுப்பினர்கள், மற்றவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள். கவர்னர் ஜெனரல் மற்றும் அவரது நிர்வாக கவுன்சில் மீது 2 அவைகளுக்கும் எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அவர்களிடத்தில் எந்த கேள்வியும் நீங்கள் கேட்க முடியாது. ஆனால் மாகாண அரசுகள் மீது மத்திய அரசுக்கு முழு கட்டுப்பாடு இருந்தது. இதன் விளைவாக ஐரோப்பிய அதிகாரிகளின் கைகளில் அதிகாரம் குவிந்திருந்தது. மாகாண ஆட்சியை இவர்கள் கட்டுப்படுத்த முடியும் என்ற ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. அதே போல வாக்களிக்கும் உரிமையும் தொடர்ந்து பலவிதமான கட்டுப்பாடுகளை கொண்டதாக இருந்தது. அனைவருக்கும் வாக்குரிமையெல்லாம் கொடுக்கப்படவில்லை. அது நிறைய கட்டுப்பாடுகள்லாம் வைத்திருந்தார்கள். அந்த சட்டத்தில் அதுக்கான கட்டுப்பாடுகள் சொல்லப்பட்டிருந்தது. அடுத்து மாகாணங்களில் இரட்டையாட்சி முறை. அதாவது இரட்டையாட்சி முறை என்று சொல்லும் பொழுது முதல்ல 1919 தான் இந்தியாவில் இரட்டையாட்சி முறையை இங்கே கொண்டு வராகிறார்கள். இதுக்கு முன்னாடி ராபர்ட் கிளைவ் கொண்டு வந்திருக்கார் வங்காளத்தில். ஆனால் இது சட்டம் ரீதியாக கொண்டு வரப்பட்ட ஒரு இரட்டையாட்சி முறை. அதாவது சட்டம், ஒழுங்கு, நிதி போன்ற முக்கியமான துறைகள் ஆங்கிலேயர் தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வைத்து கொண்டார்கள். இது ஒதுக்கப்பட்ட துறை என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது சுகாதாரம், கல்வி, உள்ளாட்சி போன்றவை இந்திய பிரதிநிதிகளிடம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளிடம் கொடுக்கப்பட்டது. அது மாற்றப்பட்ட துறைகள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இரட்டையாட்சி முறை என்று சொல்லும்போது 2 துறைகள், ஒன்று ஒதுக்கப்பட்ட துறைகள், 2 மாற்றப்பட்ட துறைகள் என்று சொல்லப்படுகிறது. ஒதுக்கப்பட்ட துறைகள் என்று சொல்லும்போது அதில் முக்கியமாக ஒரு நாட்டை ஆட்சி செய்வதற்கு எது தேவையோ அதையெல்லாம் தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் ஆங்கிலேயர்கள் வைத்து கொண்டார்கள். சட்டம், ஒழுங்கு, நிதி, இராணுவம் போன்ற முக்கியமான துறைகள் அவருடைய கைகளிலே இருந்தது. அடுத்ததாக சுகாதாரம், கல்வி, உள்ளாட்சி இது மட்டுமே இந்தியர்கள் கையில் கொடுக்கப்பட்டது. இத்தகைய விதமான இரட்டையாட்சி முறை மாகாணங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது ஒரு கேலி கூத்தானதாக இருந்ததாக, அதாவது நகைப்புக்குரிய ஒரு சம்பவமாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. பிராமணர் அல்லாதோர் இயக்கங்கள், அதாவது இந்தியாவில் பல அடுக்குகள் கொண்ட சமுதாயம் காணப்பட்டது. அது நிறைய கட்டுப்பாடுகள், சமூகத்தில் நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தது. ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், நலிவுற்றோர்கள் அதிகமாக இன்னல்களுக்கு உள்ளாகி இருந்தார்கள். இந்த ஜாதி முரண்பாடுகள், இந்த சமூக முரண்பாடுகள் இதையெல்லாம் நீக்குவதற்காக இந்தியாவில் ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் ஜாதி அமைப்புகள் மற்றும் இயக்கங்கள் தொடங்கப்பட்டன. அதற்கு ஆங்கில அரசாங்கம் ஏதுவாக இருந்தது. அவர்கள் அதற்கு ஆதரவு கொடுத்தார்கள். 4 விதமான அமைப்புகள் இங்கு நமக்கு குறிப்பாக சொல்லியிருக்காங்க. ஒன்று, கிழக்கு இந்தியாவில் நாமசூத்ரா இயக்கம். 2, வடமேற்கு இந்தியாவில் இருந்த ஆதி தர்ம இயக்கம். 3வது, மேற்கு இந்தியாவில் இருந்த சத்திய சோதக் சமாஜ். 4வது, திராவிட இயக்கம். இது தென்னிந்தியாவில் காணப்பட்டது. இந்தியாவினுடைய 4 திசையில் 4 இயக்கங்கள் தோன்றியதாக இதில் நாம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, சமூகத்தில் தோன்றிய முக்கியமாக ஜாதி கொடுமைகளுக்கு எதிராக தோன்றிய முக்கியமான தலைவர்கள் என்று சொல்லும்போது ஜோதிராவ் பூலே என்று சொல்லக்கூடியவர். இவர் 1872ஆம் ஆண்டு குலாம்கிரி என்று சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதி வெளியிடுகிறார். அதில் பிராமணியத்தின் கொடுங்கோல், மேல் வர்க்கத்தினுடைய சுரண்டல்கள், இவற்றால் ஒடுக்கப்பட்டவர்கள் எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அனைத்து விஷயங்களையும், அனைத்து செய்திகளையும் இந்த குலாம்கிரி என்று சொல்லக்கூடிய நூலில் அவர் சொல்லியிருக்கிறார். சத்திய சோதக் சமாஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை தாழ்த்தப்பட்டவர்களுடைய முன்னேற்றத்துக்காக ஜோதிராவ் பூலே தொடங்கினார். இவருடைய அமைப்பை ஆங்கிலேய நிர்வாகம் ஊக்குவித்தன. இந்த ஜாதி ரீதியான கொடுமைகள், ஜாதி ரீதியான பிரச்சனைகள் இந்தியாவில் அதிகமாக தோன்றுவதற்கு முக்கியமான காரணம் என்னவென்று சொல்லும்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அறிக்கைகள் என்று சொல்லப்படுகிறது. காலனித்துவ காலத்தில் முதலாக ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பானது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கணக்கெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆங்கிலேயர்கள் வருகிறார்கள். அப்பொழுது ஜாதி ரீதியாக கணக்கெடுப்பு செய்யப்படுகிறது. ஒவ்வொரு குறிப்பிட்ட ஜாதியிலும் எவ்வளவு பேர் இருக்காங்க மக்கள் தொகை, அதனுடைய கணக்கெடுப்பையும் இவர்கள் சேர்த்து எடுக்கிறார்கள். அப்போ இந்த ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு என்பது இந்த ஜாதி சங்கங்கள், ஜாதி இயக்கங்கள் அவருடைய வலிமைக்கு ஒரு வலு சேர்ப்பதாக இருந்தது. அவர்களுக்கு ஊக்கம் பிறக்கிறது. நம்மளாலும் அரசியலில் ஈடுபட முடியும், தங்களுடைய சமூகத்தை காக்க முடியும், மேல் நோக்கி கொண்டு செல்ல முடியும் என்று சொல்லி நாட்டின் பல பகுதிகளில்
பல சமூக அமைப்புகள் தோற்றுவிக்கப்படுகின்றன. பிராமணர் அல்லாதோர் இயக்கம் 2 விதமான போக்குகளை இந்தியாவில் கையாண்டது. அதாவது இந்தியாவில் மிக பெரிய உயர்ந்த வர்க்கம் என்று சொல்லும்போது பிராமணிய வர்க்கம் என்று சொல்கிறாங்க. அவருடைய மொழி சமஸ்கிருத மொழி. மற்றவர்களெல்லாம் அவருடைய பிராந்திய மொழிகளை, அவருடைய பகுதியில் இருக்கக்கூடிய வட்டார மொழிகளை பேசுகிறார்கள். சமஸ்கிருதம் தான் உயர்ந்த மொழி என்று சொல்லக்கூடிய ஒரு போக்கு காணப்பட்டது. அப்போது அந்த சமயத்தில் இந்த பிராமணர் அல்லாதோர் இயக்கம் 2 விதமான போக்குகளை கையாண்டது. ஒன்று, கீழ்நிலை ஜாதிகளுக்கு சமஸ்கிருத மொழியை கற்றுக் கொடுப்பது. சமஸ்கிருதம் என்பது தேவருடைய மொழி, உயர்ந்த ஜாதியை சார்ந்தவருடைய மொழி என்று சொல்லப்பட்டிருந்தது. அதை என்ன பண்ணுறாங்கனாக்கா மாற்ற வேண்டும் என்பதற்காக கீழ்நிலை ஜாதிக்காரர்களும் சமஸ்கிருதத்தை பேச கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு விதமான போக்கு உருவானது. அடுத்து மற்றொரு விதமான போக்கு, தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு ஆதரவாக போராட்டங்களை நடத்துவது. சமஸ்கிருதமே எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு முறை. 2 விதமான போக்குகள் இங்கு தோன்றியது. குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில், அதாவது வங்காளம், வட இந்தியாவில் வங்காளம் போன்ற பகுதிகளில் இருந்த ஜாதிய இயக்கங்கள் மக்களுக்கு சமஸ்கிருதத்தையும், மேற்கத்திய மற்றும் தெற்கத்திய இயக்கங்கள் பிளவுபட்டு வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் இருந்த ஜாதிய இயக்கங்கள் சமஸ்கிருதம் சார்ந்து இருந்தன. மேற்கு மற்றும் தெற்கத்திய இயக்கங்கள் பிளவுபட்டு அப்போது வளர்ந்து வந்த தேசியவாத மற்றும் இடதுசாரி திராவிட இயக்கங்களுடன் இவைகள் சேர்ந்து கொண்டன. ஆனால் அனைத்து இயக்கங்களுமே சமஸ்கிருதத்தை ஆதரித்தாலும் சரி, ஆதரிக்கவில்லை என்றாலும் சரி, அனைத்து இயக்கங்களுமே பிராமணியத்துக்கு எதிராக செயல்பட்ட இயக்கங்களாக காணப்பட்டன. இது பிராமணர் அல்லாதோர் இயக்கம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து, சமூக அடையாளத்தை பெறுவதற்கு தங்கள் ஜாதிகளை போராட்டத்துக்கு ஒருங்கிணைக்க வேண்டும் என்று ஜாதி இயக்கங்களுடைய தலைவர்கள் உணர்ந்தார்கள். அங்கீகாரத்தை எதிர்நோக்கி அவர்களில் பலர் ஆண்டுகள் செல்ல செல்ல அவருடைய ஜாதி சார்ந்த மாணவர்கள் கல்வி கற்க வேண்டும், கல்வி பெற்ற இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பெற வேண்டும் என்று அதற்காக உதவிகள் பல செய்தார்கள். அடுத்து, வாக்குரிமை அரசியல் இந்தியாவில் 1880ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்படுகிறது. அப்பொழுது ஜாதி விழிப்புணர்வு, ஜாதி ஒற்றுமை என்ற பெயரில் சமூக பொருளாதார பதற்றங்களின் வெளிப்பாடாக இவற்றின் முடிவுகள் காணப்பட்டன. காலனிய அரசுக்கு எதிராக பூர்வாங்க தேசியவாத தலைவர்கள் எந்த மாதிரியான உத்தியை கையாண்டார்களோ அதே மாதிரியான உத்தியை பிராமணர் அல்லாதோர் இயக்கங்களும் அதனுடைய பூர்வாங்க தலைவர்களும் பின்பற்ற தொடங்கினார்கள். இங்கு சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1880ஆம் ஆண்டு வாக்குரிமை அரசியல் தொடங்கப்பட்டது. அந்த வாக்குரிமை அரசியல் தொடங்கப்பட்டவுடன் ஜாதி விழிப்புணர்வு வருகிறது, ஜாதி ஒற்றுமை தோன்றுகிறது. ஏனென்றால் அங்கு அரசியல் தேர்தலில் போட்டியிடும்போது தன்னுடைய சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. அது ஜாதிகளிடத்தில் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துகிறது. இவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. அடுத்ததாக வாக்குரிமை அரசியல் வந்தவுடன் இவருடைய எண்ணிக்கை அளவுக்கு அதிகமாக இருக்கிறது, அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதை வைத்து தங்களுடைய சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று ஆங்கிலேய அரசாங்கத்தில் அவர்கள் முறையிட்டார்கள். காலனி ஆதிக்க அரசின் பிரித்தாளும் சூழ்ச்சி. பிராமணர்கள் ஆதிக்கத்திற்கு காரணம் மொத்த மக்கள் தொகையில் 3.2% மட்டும்தான் இருந்தார்கள். ஆனால் அவர்களில் 72% பேர் பட்டதாரிகளாக இருந்தார்கள். பிராமணர் அல்லாதோர் ஜாதியை சார்ந்த கல்வி கற்ற மற்றும் வர்த்தக சமூகத்தை சார்ந்த உறுப்பினர்கள் அவர்களுக்கு சவால் விடும் சூழ்நிலையில் அவர்களும் கல்வி கற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்போது பிராமணர்களும் கல்வி கற்று பட்டதாரிகளாக இருக்கிறார்கள், மற்ற சமூகத்தை சார்ந்தவர்களும் கல்வி கற்றுவிட்டு பட்டதாரிகளாக உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு வேலை வாய்ப்புலையோ அல்லது அரசியல் எதிர்காலத்தை பற்றியோ சிந்திக்கும் பொழுது அவர்களிடத்தில் பிரச்சனைகள், கலவரங்கள் உண்டாகின்றன. இதை ஆங்கிலேயர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். ஆங்கிலேயருடைய முக்கியமான கொள்கை என்னன்னாக்கா பிரித்தாளும் கொள்கை தான். இந்தியாவை ஒரு சிறிய நாடாக இருந்து கொண்டு இந்தியாவை ஏறக்குறைய 250 ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சி செய்தார்கள் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் பிரித்தாளும் சூழ்ச்சி. அதை
இந்த சமூக இயக்கங்கள் தோன்றும் பொழுது அங்கேயும் அவர்கள் பின்பற்றினார்கள். 1916ஆம் ஆண்டு பிராமணர் அல்லாதோர் இயக்கம் உருவாக்கிய அறிக்கை என்று சொல்லக்கூடிய ஒரு அறிக்கை வெளியிடப்படுகிறது. அந்த அறிக்கையில் பிராமணர்களுக்கு எதிரான வாசகங்கள் அதிகமாக காணப்பட்டன. அதை வெளிப்படையாக காட்டக்கூடிய எடுத்து காட்டக்கூடிய ஒரு அறிக்கையாக இருந்தது. அதே போல ஆங்கிலேயருடைய பிரித்தாளும் சூழ்ச்சிக்கு நிறைய சமூக இயக்கங்கள் ஆதரவு அளித்தன, அதனுடைய பிடியில் சிக்கி இருந்தன. அதற்கு உதாரணமாக பம்பாய் மாகாணத்தில் இருந்த பிராமணர் அல்லாதோர் பரிஷத், மதராஸ் மாகாணத்தில் இருந்த நீதி கட்சி, இவைகள் இரண்டும் பம்பாய் மாகாணத்திலையும் சென்னை மாகாணத்திலையும் 2 பகுதியிலும் இருந்த இந்த இரு கட்சிகளும் 1930ஆம் ஆண்டு வரை தொடர்ந்து ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது. ஏனென்றால் அந்த சமயத்தில் காங்கிரஸ் அரசியலை புறக்கணித்து வந்த ஒரு காலகட்டம். சுயமரியாதை இயக்கம் என்று சொல்லும்போது அதை தோற்றுவித்தவர் தந்தை பெரியார், ஈவே ராமசாமி பெரியார் என்று சொல்லப்படுகிறார். இவர் தமிழ்நாட்டில் தோன்றிய மிக முக்கியமான ஒரு தலைவர், நீதி கட்சியினுடைய தலைவராக இருந்திருக்கிறார். இவர் 1925ஆம் ஆண்டு சுயமரியாதை இயக்கம் என்ற ஒரு அமைப்பை தோற்றுவிக்கிறார். அதன் மூலமாக பிராமணர்களுக்கு எதிரான ஒரு அமைப்பை இங்கு தமிழ்நாட்டில் உருவாக்கி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அதே போல தாழ்த்தப்பட்ட தலித் இனத்தை சார்ந்த மக்களுக்கான ஒரு போராட்டத்தை B.R. அம்பேத்கர் பம்பாய் மாகாணத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய அமைப்பின் பெயர் தலித் பகுஜன் இயக்கம் என்று சொல்லப்படுகிறது. மகாத்மா காந்தியடிகளுடைய பிறப்பிலிருந்து ஏறக்குறைய 1920ஆம் ஆண்டு வரை நடைபெற்ற நிகழ்வுகளை நாம் இங்கு சுருக்கமாக தொகுத்து பார்த்திருக்கிறோம். அடுத்த பகுதியில் ரவுலட் சட்டம் என்று சொல்லக்கூடிய 1919ஆம் ஆண்டிலிருந்து காந்தியினுடைய வாழ்வில் அவர் தலைவராக, தேசிய தலைவராக உருவெடுத்து எந்தெந்த மாதிரியான போராட்டங்களை நடத்தினார் என்ற செய்தியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். அனைத்து மாணவர்களுக்கும் நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ, மின்னஞ்சல் மூலமாகவோ, குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 6,85,000. தொலைபேசி எண் 7824015000.